ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொருளுக்கு தேவையானது இந்த மாதிரி ஸ்பூனால் 1.5 ஸ்பூனு மல்லி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அரை ஸ்பூனு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா இவ்வளோ புளி அமுத்தி இவ்வளோ புளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி, ஒரு 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஏற்றிடுறேன். இந்த வெந்தயம், தனியா, கடுகு எல்லாத்தையும் கடாயில் போடுறேன். கடாயில் இதெல்லாம் போட்டேன், ஸ்டவ் ஏற்றிட்டேன். இதை நல்லா கடுகு நல்லா பொரியணும், வெந்தயமும் நல்லா செவக்கணும், அது வரலாம் வறுத்துடுவோம். அடுப்பை சிம்மிலே வச்சு வறுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெந்தயமும் செவந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறிட்டு இதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இது பாருங்கள், வறுத்து பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ்வை சிம் ஏற்றிடுறேன், சிம்மில் வைக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறேன். 3 ஊற்றிட்டேன், 4 ஊற்றுறேன். இப்போ இந்த கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இந்த புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இப்படி பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த கருவேப்பிலெல்லாம் ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அப்போ அரைச்சோம் இல்லையா, கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி வர அதுலேயே போட்டுட்டேன், பெரிய மிக்சிலே போட்டுட்டேன். அதுலேயே இந்த கருவேப்பிலையும் புளியும் போட்டுடுறேன். இந்த கருவேப்பிலையெல்லாம் இதில் போட்டுட்டேன். இப்போது இந்த ஸ்பூனாலேயே 2 ஸ்பூனு, நல்லா 2 ஸ்பூனு தனி மிளகாப்பொடி போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுலேயே 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அதான் இந்த ஸ்பூனாலேயே 1 ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டேன், இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், இப்படி குறைன்னு இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஏற்றிடலாம். கடாய் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதை இவ்வளோ எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போடலாம். பாருங்கள், இந்த கரண்டியால் 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குது.
நல்லா கடுகு வெடிக்குது. கடுகு வெடிக்குது. அதில் நல்லா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி போடுறேன். இப்போது நல்லா செவந்துடுச்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம். இப்போ அரைச்சதை பாருங்கள், அரைச்சதை போட்டுட்டேன். அடுப்பை சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ நான் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலம்பிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றுறேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி அலம்பி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகி வரத்துக்கு நான் கொஞ்சோண்டு இவ்வளோதான் நாட்டு சக்கரை போடுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கலரி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 15 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும். சாப்பாட்டுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.